அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் கட்டிட அமைப்பின் இலக்கணங்கள் பின்பற்ற வேண்டிய என்ன, அது கோயிலை வடிவமைக்கும் போது பின்பற்ற வேண்டிய இலக்கண முறைகள் என்று காணலாம். இதுவரை ஞாகரா, வேசார, திராவிட வடிவமைப்புகள் கோயில்கள் இந்தியாவில் எப்படி இருந்தன, முதல் நூற்றாண்டு முதல், அதாவது குப்தர் காலம் முதல் நமக்கு எப்படி அந்த கட்டிடக்கலை இருந்தது, அவங்களுடைய வளர்ச்சி எப்படின்றது, பலவித கோயில்கள் எப்படி அமைத்திருந்தார்கள் என்று பார்த்தோம். இனி வரும் காணொளியில் இந்த ஆலயங்களை அமைப்பதற்கான கட்டிடக்கலையில் பின்பற்றப்பட்ட அந்த இலக்கணங்களை கொஞ்சம் ஆராயலாம். இந்த இலக்கணத்தை மரபு கட்டடக்கலை கோ. திருஞானம் அவர்கள் பழங்காலத்தில் இருந்த நம்முடைய இந்த கட்டிடக்கலை நூல்களாகிய சாஸ்திர நூல்களாகிய மயமதம், விஸ்வகர்மியம், மானாசாரம், ஐந்திரமதம், காஷ்யபயம், சாரஸ்வதியம், பிராமியம், சகலாதிகாரம் இந்த நூல்களிலிருந்து தொகுத்து இந்த மரபு கட்டளை நூலை வகுத்துள்ளார். இதன் பிரகாரம் அதில் கூறப்பட்ட சாராம்சங்களை எவ்வாறு உள்ளது என்பதை காணலாம். இதில் கோயில் கட்டுவதற்கு பின்பற்ற வேண்டிய முறைகளை பார்த்தோம். முதல்ல கோயிலை ஒருத்தர் உருவாக்கினாக்க அதுக்குன்னு ஒரு கர்த்தா வேணும். அவருக்கு கைட் பண்ணுறதுக்கு ஒரு குரு வேணும். அதற்கு கீழே வேலை செய்வதற்கு அந்த ஒரு ஸ்தபதி, மற்ற வேலையாட்கள் எல்லாம் டீம் வேணும். இதை பற்றி பார்த்துருந்தோம். அப்படி அமைக்க இந்த கோயிலை அதற்கு இலக்கண முறைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை ஆராயலாம். அதற்கு ஆயாதி. இந்த ஆயாதி என்பது ஏறக்குறைய நம் திருமணம் பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பல விஷயங்களை பார்த்து நல்லது கட்டை பார்த்து செய்கிறோமோ அதை போன்று கோயிலை வடிவமைக்கும் போது பல பொருத்தங்கள் பார்த்து அதற்கேற்ப அளவீடுகள் தேர்ந்தெடுப்பது தான் ஆயாதி. ஆயம் என்றால் வரவு அல்லது பயன் என்று பொருள்படும். நன்மை தரும் அளவை கை கொள்வதால் இதை ஆயாதி பொருத்தம் என்று நூல்கள் சொல்கின்றன. இது தேவர்கள், மனிதர்கள் மற்றும் அனைத்து மக்களுக்கும் ஆயாதி இலக்கணம் உண்டு. இந்த ஆயாதியை அளவிடும் பொழுது ஆயாதி அம்சம், ஜாத் அம்சம் என்று இருவகை அளவுகளால் கணக்கிடுவார்கள். ஆயாதி அம்சம் என்பது தண்டம், முழம், அங்குலம், எவை, முஷ்டி இவைகள் அளவிடுவது ஆயாதி அம்சம் எனப்படும். ஜாத் அம்சம் என்பது பத்தியாலும் அம்சமானத்தாலும் தாளமானத்தாலும் அளவிடுவது ஜாத் அம்சமாகும். இந்த ஆயாதியை ஷட ஆயாதி, இதில் 6 பொருட்களை கொண்டு பார்ப்பார்கள். தச ஆயாதி 10 பொருட்களை கொண்டு பொருத்தும் பார்ப்பார்கள். சோடசாயாதி 16 பொருட்களை கொண்டு பொறுத்தார்கள். இந்த சோடசாயாதி இல்லை பூர்ணாயாதி என்பவர்கள் இதில் 16 ஃபேக்டர்ஸை கன்சிடர் பண்ணி இந்த பொருத்தங்கள் வரவு செலவுகள் நல்லா இருக்குதுன்னு பார்த்து தேர்ந்தெடுப்பார்கள். இப்போ சடாயதில் சிம்பிளாக உள்ள விஷயங்களை பார்ப்போம். ஆயம் என்பது வரவு அல்லது பயன் பார்ப்பது. இதில் 12 பொருத்தங்கள் பார்ப்போம். அவை யோகம், அதாவது எதிர்பாராத செலவு, போகம், துய்த்தல், சம்பிராபதி, நட்பெரு, வீரம், கொற்றம், தானியம், கூல வகைகள், தனம், செல்வம், சுகம், இன்பம், தர்மம், அறம், ஞானம், மெய்யறிவு, ஒன்றிப்பு, லயம், சித்தி, வெற்றி, அர்த்தம், பொருள், இப்படி 12 கூறுகளை கொண்டு இந்த ஆயம் 12 வகையை பார்த்து அதை கணக்கிடுவார்கள். இதில் அடுத்து வியயம் என்ற விஷயம் இருக்கிறது. இந்த வியயத்தில் புத்தி, முக்தி, சுகம், சம்ருத்தி, சம்பத், தனம், மேன்மை, நாசம், கலகம், நட்பு, இந்த 10 கூறுகளை வைத்து இதனுடைய வியம், அதாவது வியம் என்றால் செலவு அல்லது இழப்பு ஏதாவது வருதா அப்படின்ற இந்த 10 கூறுகளை வைத்து பார்ப்பார்கள். மூன்றாவது யோனி. யோனியை கொண்டு திசையை அறிதல், அதாவது 8 திசைகள். கிழக்கு இந்திரத்தன்மை, தென்கிழக்கு அக்னி, தெற்கு யமன், தென்மேற்கு நிருதி, மேற்கு வருணன், வடமேற்கு வாயு, வடக்கு குபேரன், வடகிழக்கு ஈசானன். இதை கொண்டு இந்த யோனி திசைகளை கண்டறிதல், அதற்கேற்ப பலன்களை பார்த்தல். இதன் மூலம்
திக் தேவதைகள் என்றும் கிரகங்களின் புராணன் என்றும் நமக்கு எப்படி இந்த அம்சத்தில் பொருந்தும் என்பதை பார்ப்பார்கள். அடுத்து தினம், இந்த தினத்தில் 27 நட்சத்திரங்கள் ஒவ்வொருத்தருடைய அம்சத்துக்கு ஏற்ப அந்த நட்சத்திரங்கள், ராசிக்கு ஏற்ப நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரங்கள் பொருத்தம் ஏற்ப அந்த கர்த்தாவுடைய நட்சத்திரம் பார்த்து அதுக்கு பொருத்தம் பார்ப்பார்கள். அதற்கப்புறம் சிலைகளுடைய மூர்த்திகளுக்கும் பார்ப்பார்கள். 5 வாரம், அதாவது கிழமை, ஆதிவாரம், சோமவாரம், மங்களவாரம், புதவாரம், குருவாரம், சுக்கிரவாரம், சனிவாரம், அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இதை கொண்டு கிழமைகளாக இது பார்க்கிறார்கள். அதற்கடுத்து அம்சம், இந்த அம்சத்தில் 9 கூறுகள் உள்ளன. அது தசகார அம்சம், வறுமை தீமை உண்டா என்று பார்ப்பார்கள். புத்தி அம்சம், நல்லறிவு கல்வித்திறமை உண்டா என்று பார்ப்பார்கள். சத்திய அம்சம், நன்மையும் நன்மைக்கு காரணமாக இருப்பவன விஷயங்களை பார்ப்பார்கள். தன்யன், நன்மையிலும் அதற்குரிய பயணம் கிடைக்கும் பலன்களை பற்றி பார்ப்பார்கள். நிருபன், நன்மைகளுடையவன் ஆக இருப்பதற்கு விஷயங்கள் என்ன இருக்குது. கிளீபன், கலகம் குடும்ப அபிவிருத்தி உண்டாகும் விஷயங்களை பார்ப்பார்கள். நிர்பிதி, வெற்றி உண்டாம் இல்லையா அப்படின்றது பார்ப்பாங்க. தரித்திரன், வறியவனா இல்லவா என்பது பார்ப்பார்கள். பிரயேஷன், புத்திர விருத்தி குடும்ப விருத்தி உண்டா என்று பார்ப்பார்கள். இவ்வளவு விஷயங்கள் அம்சத்தில் பார்ப்பார்கள். இது ஷடகாயதி முறையில் வந்துச்சு. பூர்ணாயதிக்காக இன்னும் பார்க்க வேண்டிய விஷயங்கள் சொல்கிறேன். வம்ச பலன்கள், பிரம்ம வம்சம் சுபம் உண்டாகும், சத்ரிய வம்சம் வெற்றி உண்டாகும், வைசிய வம்சம் தனம் உண்டாகும், சூத்திர வம்சம் தானிய பலன் மதியமாகும். இதை மாதிரி வம்ச பலன்களை பார்ப்பார்கள். திதி பலன்கள், பிரதம இருந்தால் உத்தமத்தில் மத்தியமும், திவிதி இருந்தால் இன்பம் உண்டாகும், திருதி இருந்தால் ஜெயம் உண்டாகும், சதுர்த்தி இருந்தால் மத்தியம பலன், பஞ்சம் இருந்தால் புத்திர சம்பத்தும் நன்மையும் கிடைக்கும், சஷ்டி மத்தியம பலன், சப்தமி போகபாக்கியமும் சுகமும் கிடைக்கும், அஷ்டமி வியாதி உண்டாகும், நவமி மனை பாலாகும், தசமி பாக்கியமும் நன்மை கிடைக்கும், ஏகாதிசி சிறுமை உண்டாகும், துவாதிசி அன்னம் வஸ்திரம் கல்வி உண்டாகும், திரியோதிசி கல்வி உண்டாகும், சதுர்த்தி மனை பாழாகும், பூர்ணை சுபம் உண்டாகும். இவ்வளவு விஷயங்கள் திதிகள் கொண்டு பார்ப்பார்கள். அதுக்கடுத்து ராசி பலன்கள், மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த ராசிக்கேற்ப என்ன பலன்கள் இழப்புகள் இருப்பதை பார்ப்பார்கள். மேசத்திருந்தால் நோய்கள் உண்டாகும், ரிஷபம் இருந்தால் பெருமை செல்மை உண்டாகும், மிதுனம் இருந்தால் தனம் இருந்து மத்தியம பலன்கள் கிடைக்கும், கடக ராசி இருந்தால் வெற்றியும் நீண்ட ஆயுளும் உண்டாகும், சிம்மம் வசீகரம் செல்வம் உண்டாகும், கன்னி அறிவும் ஆயுளும் உண்டாகும், துலாம் போகமும் செல்வம் உண்டாகும், விருச்சிகம் சகல நன்மைகளும் ஒன்றுக்கொன்று பொருந்தாது நடக்கும், தனுசு வெற்றியும் செல்வமும் சமமாக நடக்கும், மகரம் நாளுக்கு நாள் செல்வமும் புத்திர விருத்தியும் உண்டாகும், கும்பம் செல்வமும் துன்பம் இரண்டும் கலந்து நடக்கும், மீனம் வெற்றி உண்டான போதும் தாமதமாய் நடக்கும். இது ராசி பலன்களை கொண்டு பார்க்கறது. 10 வயது பலன்கள், 25க்கு மேல் இருந்தால் உத்தமம், 25க்குள் இருந்தால் உத்தமம், 25 முதல் 75 இருந்தால் உத்தமம் நல்லது, 75 மேல் இருந்தால் விருத்தியாசு, 100க்கு மேல் இருந்தால் நல்லது, ஒன்று எதுவும் இல்லை. அப்புறம் பூத பலன்கள், அதாவது 5 பூதங்கள், பிருத்திவி நிலம், அப்பு நீர், வாயு காற்று, தேயு தீ, ஆகாசம் வானம், இதன் பூத பலன்களை கொண்டு அந்த இடத்தின் தன்மையை பார்ப்பார்கள். குணப்பலன்கள், சாத்விக குணம் இருந்தால் உத்தமம், ராட்சச குணம் இருந்தால் மத்தியமும், தமச குணம் இருந்தால் அதம பலனாகும். அதுக்கடுத்து சூத்திர பலன்கள், பாலசூத்திரம் உத்தம பலனை நடக்கும், குமார சூத்திரம் நல்லவை நடக்கும், அரச சூத்திரம் நன்மை உண்டாகும், விருத்த சூத்திரம் மத்தியம பலனாய் நடக்கும், மரண சூத்திரம் தீமைகள் நடக்கும். அதுக்கடுத்த விஷயம் திருஷ்டி பார்ப்பார்கள். திருஷ்டியை கொண்டு அவருக்கு இந்த இதில் நடக்கிற விஷயங்கள் பார்ப்பார்கள். அடுத்து போகம், அமிர்த யோகம், சித்த யோகம், சுபபலன் உண்டாகும், மரணயோகம் எல்லா விஷயங்களுக்கும் ஒத்தாது, ஆனால் மரணயோகத்தில் எதுவும் செய்யக்கூடாது. 16வது பக்கத்து கணம், ஆயதில் ஒரு நட்சத்திரத்துக்கு கீழ்பண்டபடி கணக்கிட்டு அந்த கணத்தை கணப்படுவார்கள். தேவகணம், மனுஷகணம், ராட்சச கணம், அவருடைய நட்சத்திரம் இவரை பொறுத்து இதை பார்ப்பார்கள். இது
பார்த்தாச்சு. தேவர்கள் குறி பார்த்து நட்சத்திரம் கொண்டு எப்படி பார்க்கணும்னு பார்த்தாச்சு. அதே மூர்த்தி குறி நட்சத்திரம் கொண்டு கணபதி சதய நட்சத்திரம், சுப்பிரமணியன் என்றால் கார்த்திகை நட்சத்திரம், முருகன் கந்தனுக்கு வந்து விசாக நட்சத்திரம், சிவனுக்கு வந்து திருவாதிரை நட்சத்திரம், பிரம்மாவுக்கு வந்து ரோகிணி நட்சத்திரம், கிருஷ்ணன் ரோகிணி நட்சத்திரம், விஷ்ணு திருவோணம், ராமன் புனர்பூசம், சனி பரணி நட்சத்திரம், பகவதி பார்வதி பூர்வ நட்சத்திரம், காளி கார்த்திகை நட்சத்திரம், துர்கை சரஸ்வதி சுவாதி நட்சத்திரம், லக்ஷ்மி உத்திர நட்சத்திரம், பூமி தேவி விசாக நட்சத்திரம், சாண்டேஸ்வரன் சுவாதி நட்சத்திரம், சேத்திரபாலகன் மிருகசிரிசேஷம், சந்திரன் ரோஹிணி நட்சத்திரம், ஆதித்தன் மகம் நட்சத்திரம், வீரபத்ரன் பரணி நட்சத்திரம், சாஸ்திரா உத்திர நட்சத்திரம், கருடன் அனுமான் சுவாதி நட்சத்திரம், வாமனன் திருவோணம், மத்ஸ்யாவதாரம் ரேவதி நட்சத்திரம், கூர்மாவதாரம் கார்த்திகை நட்சத்திரம், வராக அவதாரம் மூலம், நரசிம்மன் சுவாதி, பரசுராமன் மிருகசிரிசேஷம், ஸ்ரீதரன் மூலம், ஞானி அஸ்தம், பலராமன் திருவாதிரை, கல்கி உத்திரம். இப்படி மூர்த்தியில் கூடிய நட்சத்திரங்களை பார்ப்பாங்க. லிங்க நட்சத்திரம் சுயம்பன சிறுவாதிரை நட்சத்திரம், தைவிகனம் பூச நட்சத்திரம், ஆருஷனம் சுவாதி நட்சத்திரம், ஆசுரம் உத்திர நட்சத்திரம், மானுஷன் அனுஷ நட்சத்திரம். இப்படி எப்போ பார்ப்பாங்க. அதற்கப்புறம் நாம நட்சத்திரம் பேர்களை முதலத்தை கொண்டு அதற்கேற்ப நட்சத்திரத்தை பார்ப்பார்கள். இவ்வாறு இத்தனை விஷயங்களை கொண்டு ஒரு ஆயரை பார்த்து கோயிலினுடைய வடிவமைப்பை, அந்த மூர்த்தியின் தன்மையை, கர்த்தாவின் தன்மை பொருத்தி அந்த கோயிலை கட்டுவதற்கான பணிகளை தொடங்குவார்கள். இவ்வாறு 16 வகையில் வந்து பார்த்தாச்சு. அதற்கு அடுத்து வந்து நமக்கு வந்து இருக்கிற விஷயங்கள் பார்த்தாக்கா வாஸ்துக்கள் வந்து தாராதி வாஸ்து, பிரசாத வாஸ்து, யான வாஸ்து, சயன வாஸ்து இப்படின்னு 4 வகையில் வந்து இந்த நூட்களை கொண்டு பிரித்திருக்கார்கள். இதில் வந்து இந்த வாஸ்துக்கள் வந்து எந்தெந்த மாதங்களில் வந்து இருக்கும் அப்படின்றத வாஸ்து புருஷன் தூங்கும் அவர் விழிக்கும் தன்மையை கொண்டு சொல்கிறார்கள். அவர் தூங்குறது வந்து பார்த்தீர்களா, தூங்கும் திசைகள் வந்து கீழ் வருவான சித்திரை வேகஸில் வந்து கிழக்கு திசை நோக்கி தூங்குவார் வாஸ்து புருஷன். ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாதங்களில் வடக்கு நோக்கி தூங்குவார். ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி தெற்கு நோக்கி தூங்குவார். பங்குனி மாதத்தில் மேற்கு நோக்கி தூங்குவார். அப்படி தூங்கிய வாஸ்து புருஷன் தூக்கம் கலைந்து விழிக்கும் தன்மை வந்து சித்திரை மாதம் 10ஆம் நாள் வந்து 5 நாளிகையாகும். வைகாசி மாதம் 21ஆம் நாள் வந்து 2 நாளிகையாகும். ஆடி மாதம் 11ஆம் நாள் வந்து 2 நாளிகையாகும். ஆவடி மாதம் 6ஆம் நாள் 10 நாளிகையாகும். ஐப்பசி மாதம் 11ஆம் நாள் 2 நாளிகையாகும். கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் 10 நாளிகையாகும். தை மாதம் 12ஆம் நாள் 22 நாளிகையாகும். மாசி மாதம் 22 நாள் 8 நாளிகையாகும். இவ்வாறு அவர் விழித்திருக்கிறார். இந்த டைமில் வந்து வாஸ்து புருஷனுடைய நாள் வாஸ்து நாள்களை கருதப்படுகிறது. ஆனி புரட்டாசி மார்கழி இந்த மாதங்களில் வாஸ்து புருஷன் தூக்கம் கலைவதில் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அப்போ இதை பொறுத்து எந்த நாட்டில் வந்து நாம் கட்டிய வீடுக்குள் புக வேண்டும் என்றால் சித்திரை வைகாசி பங்குனி மாதங்களில் கிழக்கு மேற்கு வீதியில் உள்ள வீடுகளிலும், ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாதங்களிலும் தெற்கு மற்றும் வடக்கு வீதியில் உள்ள வீடுகளிலும் குடிபோவது உத்தமம். ஆனி ஆடி புரட்டாசி மார்கழி மாசி மாதங்களில் குடிபோதல் கூடாது என்று ஒரு சில நூல்கள் குறிக்கின்றன. எனவே இத்தகைய வடிவமைப்புகளை கொண்டு நம்முடைய வாஸ்து மற்றும் ஆயுதங்களை பார்த்துவிட்டோம். இனி வந்து கோயில் வடிவமைப்பதற்கான டீட்டெயில் இலக்கணங்கள் அடுத்த காணொலியில் காணலாம். ஸோ இதில் வந்து என்ன பார்ப்போம்னா பத விநியாச விதிகள், பதம் என்றால் என்ன, பல விஷயங்கள் இருக்குது. இந்த கோயில் வடிவமைப்பதற்கான இலக்கணங்கள் எவ்வாறு வடிவமைத்துள்ளார்கள் என்று பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய கோயிலை இத்தகைய பெரிய இலக்கணம் ஒன்று உருவாகும், ஒரு மொழி உருவாகும், அதுக்கு எவ்வளோ காலகட்டம் பிடிக்கும், அப்படி பிடித்து இவ்வளோ தாக்குதலுக்கு அப்புறம் பிடித்து அந்த ஒரு சூழலில் இங்கும் அங்குமாக கிடைத்த ஒரு சூழ்நிலைகளில் இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் நம்முடைய முன்னோர்கள் எவ்வளோ விஷயம் வைத்திருப்பார்கள் என்று நமக்கு தெரியவில்லை. பல விஷயங்கள் காணாமல் போயிட்டு எஞ்சிய சில விஷயங்கள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் உருவாகும் என்றால் நம் கலாச்சாரத்திலும் நாகரிகத்திலும் எவ்வளோ காலத்தில் முன்னாடி சிறந்து விளங்கியிருந்தால் இத்தனை நூல்கள் வந்து கட்டடக்கல் வந்திருக்கும், இவ்வளோ இலக்கணங்கள் வகுத்திருப்பார்கள். இவ்வளோ ஒரு இலக்கணம் வகுக்க வேண்டால் அதுக்கு எவ்வளோ காலம் அந்த சிவிலைசேஷன் ஆகும் என்பதை பார்க்கும் பொழுது நம்முடைய மூதவர்கள் நாகரிகத்தில் முன்னோடி சிறந்து விளங்கினார் என்பதை உங்களால் புலப்படும். நீங்களே போய் கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தீர்கள் என்றால் மற்ற கலாச்சாரம் நாகரிகம், இங்கு தமிழர்கள் கலாச்சாரம் நம்முடைய முன்னோடி நாகரிகம் பார்த்தீர்கள் என்றால் இது எவ்வளவு முன்னோடியாக திறந்து விளங்கினால் இத்தகைய ஒரு இலக்கண அமைப்புகள் பக்தியிலும் சரி, ஜென்ரல் சரி, கட்டிட அமைப்பிலும் சரி, மரபு கற்றல் இவ்வளோ பெரிய வளர்கிறதுக்கும் சரி, இவ்வளோ விஷயம் வந்திருக்குன்னா இது ஒரு பெரிய சாம்ராஜ்யம் இருந்திருக்கக்கூடும் என்று தெரிகிறது.